கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு நாளை கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய தேவன் ஒரு அநாதி தேவன். இந்த அநாதி தேவனை குறித்து உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது: அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு எப்பொழுதும் ஒரு ஆதாரமான ஒரு காரியம். அவருடைய புயம் வல்லமையுடையது. அவருடைய அந்த புயத்திலே ஒரு பலம் இருக்கிறது. அந்த பலத்தை சார்ந்து இருக்கின்ற வேளையில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த வசனத்தில் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது, அவர் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக விரட்டி என்று சொல்கிறார், இல்லாவிட்டால் துரத்தி என்று சொல்லப்படுகிறது. அவர்களை அழித்து போடு என்று கட்டளை. அவர் செய்ததான காரியம். அவர் நம்முடைய சத்துருக்களை விரட்டுகிறார், துரத்துகிறார். அதோடு கூட நாம் தான் அந்த காரியங்களை அழித்து போட வேண்டும். இந்த வேளையில் நமக்கு எதிராக பல சத்துருக்கள் எழும்புவார்கள். சத்துருக்கள் என்று சொன்னால் ஒரு மனித உருவிலே வரக்கூடியதான சத்துருக்கள் அல்ல, விரோதிகள் அல்ல. ஆவியே அந்த பிசாசினுடைய கிரியைகளின் மூலமாக நமக்கு கிடைக்க வரக்கூடியதான எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் இருக்கிறது. அவைகளை தான் நாம் விரட்டி விட வேண்டும். இந்த புதிய ஆண்டில் நமக்கு விரோதமாக பல காரியங்கள் நடக்கலாம், விரோதமாக சில கிரியைகள் நடக்கலாம், நமக்கு விரோதமாக பல நேரங்களிலே பலர் எழும்பலாம். ஆனாலும் கூட அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? சத்துருக்களை அவர் துரத்துவார், நாம் அவர்களை அழித்து போட வேண்டும். அழித்து போடுகின்ற வேலையை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நமக்கு எந்த காரியங்கள் விரோதமாக இருந்தாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினாலே ஒரு கவலையும் படாதபடிக்கு அநாதி தேவன் நம்மோட கொடுக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறபடினால ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு அவர் செய்கிற காரியத்தை அவர் செய்வார், நாம் செய்யக்கூடியதான காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படும். அதோடு கூட இந்த நாளை கர்த்தர் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, அநாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே எங்களோடு கூட இருங்க, எங்களை பலப்படுத்திருங்க, எங்களோடு கூட வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளையும் நாங்கள் அழித்து போடத்தக்கதான ஒரு பலத்தையும் கிருபையும் அதிகமாய் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.